CapCutல நாங்க எங்களோட டேஷ்போர்டை பார்த்தோம். அந்த டேஷ்போர்டில் நாங்கள் இப்போ ஒவ்வொரு சைஸும் எப்படி இருக்கும்னு பார்த்தோம். அப்போ அந்த சைஸுக்கு நாங்கள் வீடியோ எடிட் பண்ணும்போது எங்களுக்கு இந்த லே அவுட் இந்த லே அவுட்டை எங்களுக்கு ரீல்ஸுகள் செய்கிறேன்னு சொன்னால் சேஞ்ச் பண்ணி கொள்ளணும். சேஞ்ச் பண்ணி கொண்டால் ஈஸியாக எங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கு ஏழுமா இருக்கும். சைஸ் நான் திருப்பி சொல்கிறேன். இதில் நாங்கள் முதலாவது எங்கள்கிட்ட ஒவ்வொரு வீடியோஸுக்கும் நாங்கள் ஒவ்வொரு பிளாட்ஃபார்மில் போடுவோம். உதாரணமாக இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் மாதிரி போடுவோம், ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ செஞ்சு ஒரு போஸ்ட் மாதிரி போடுவோம், யூடியூப்பில் ஒரு வீடியோ செஞ்சு போடுவோம். இப்படி நாங்கள் போடுற இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சைஸ் இருக்குது, ரைட்? அப்போ இதில் நாங்கள் ஒரு வீடியோவை ரீல்ஸ் மாதிரி போடுறோன்னு சொன்னால் இந்த 9:16 இந்த சைஸுக்கு நாங்கள் செய்யணும். யூடியூப்பில் வீடியோ போட்டிருந்தால் 16:9 இந்த சைஸுக்கு செய்யணும். அதே மாதிரி நாங்கள் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் மாதிரி வீடியோ போட்டிருந்தால் எங்களுக்கு இந்த சைஸுக்கு செஞ்சாலும் ஓகே, அல்லது இந்த சைஸுக்கும் செய்யலாம், ரைட்? அப்போ இப்படி இந்த சைஸை எதுக்கு யூஸ் பண்ணுன்னு கிளியராக தெரிஞ்சு கொண்டால் எங்களுக்கு அந்த சைஸை யூஸ் பண்ணி எங்களோட வீடியோ செய்யலாம். அந்த வகையில் எங்கள்கிட்ட CapCutஐ நாங்கள் ஓப்பன் பண்ண பிறகு எங்களுக்கு இதில் லே அவுட் இப்படி காட்டும், ரைட்? இந்த லே அவுட்டில் இதில் பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஒன்று இருக்கும். இதுக்கு இதில் ரேஷியோ ஒன்று இருக்கும், ரைட்? அப்போ இந்த ரேஷியோவை நாங்கள் கிளிக் பண்ணி இதில் எங்களோட சைஸை எங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். ரேஷியோவை கிளிக் பண்ணால் இதில் பாருங்கள் 16:9 இந்த சைஸ், 4:3, ரைட்? அதில் நான் பார்த்த இந்த 9:16 ரீல்ஸ் சைஸ், ரைட்? அல்லது 1:1 சொல்லி இந்த சோஷியல் மீடியா போஸ்ட் சைஸ் எல்லாம் எங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் உதாரணமாக நாங்கள் இந்த சைஸை செலக்ட் பண்ணோன்னு பாருங்கள், இந்த சைஸ் சேஞ்ச் ஆகிட்டு, ரைட்? திருப்பி இதை செலக்ட் பண்ணிவிட்டு 9:16 கொடுத்தால் இந்த சைஸ் வருது. இப்படித்தான் இந்த சைஸை நாங்கள் சேஞ்ச் பண்ணி கொள்கிறோம். இப்போ இது யூடியூப் சைஸுக்கு வந்துடுது, ரைட்? இப்படித்தான் நாங்கள் ஒரு இதோட சைஸை சேஞ்ச் பண்ணி கொள்கிறோம், ரைட்? அப்போ அந்த சைஸை பேஸ் பண்ணி தான் எங்கள் வீடியோ வரணும். உதாரணமாக நாங்கள் ஒரு ரீல்ஸ் ஒன்று செய்ய போகிறோம்னு சொன்னால் அப்போ நாங்கள் இந்த யூடியூபுக்கு போடுற இந்த 16:9 இந்த சைஸில் செஞ்சு ரீல்ஸை போட்டால் இதில் அரைவாசி வந்து டிஸ்பிளே ஆகாது, ரைட்? அப்போ அந்தந்த பிளாட்ஃபார்மில் அந்தந்த ஃபார்மேட்டில் நாங்கள் செஞ்சு அந்த சைஸில் சரியாக போட்டால் தான் அந்த வீடியோ ப்ளே ஆகும்போது முழுமையாக ஆக்களுக்கு விளங்கும், ரைட்? அல்லது ஒரு பகுதி வந்து ஹைட் ஆகும் அல்லது அந்த டிஸ்பிளேல காட்டாது. அதனால் நாங்கள் சரியான முறையில் எந்தெந்த பிளாட்ஃபார்முக்கு எங்களோட வீடியோ செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி சைஸை செலக்ட் பண்ணி கொள்ளணும், ரைட்? ஓகே, கிளியரா இது? ஆம் சார். ஓகே, அடுத்தது இப்போ நாங்கள் இப்போ சைஸ் ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கிறோம், ரைட்? சைஸ் ஒன்று செலக்ட் பண்ண பிறகு இதில் நீங்கள் CapCut ஒன்று ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு அதில் டிஃபால்ட் லே அவுட் இப்படித்தான் வரும். இந்த பிளேயர் வந்து நடுவில் தான் இருக்கும், ரைட்? மொபைல்லன்னு சொன்னால் அது ஒரு மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கம்ப்யூட்டரில் லேப்டாப்பில் செய்கிறனால் அவங்களோட பிளேயர் வந்து நடுவில் இருக்கும் இப்படி, ரைட்? இந்த பிளேயரை வச்சு உங்களுக்கு யூடியூப் வீடியோ செய்கிறதுக்கு இந்த சைஸ் இந்த லே அவுட்டை யூஸ் பண்ணலாம். இந்த லே அவுட்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு யூடியூப் வீடியோ செய்யலாம். அப்போ உங்களுக்கு இதை எடிட் பண்ணுறதுக்கு உங்களோட இந்த சைஸை சரியாக பார்த்துக்கொள்றதுக்கு ஈஸியாக இருக்கும், ரைட்? அதே நேரம் நீங்கள் ரீல்ஸ் செய்கிறேன்னு சொன்னால் இந்த இதில் போனீங்கன்னு சொன்னால் இதில் உங்களோட லே அவுட்டில் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணால் இதை பாருங்கள், டிஃபால்ட் மீடியா அட்ரிபியூட் வேர்ட்டிகல்னு வருது. அப்போ இந்த வேர்ட்டிகலை கொடுத்தீங்கன்னால் உங்களோட இங்கே இருந்த பிளேயர் இங்கால சைடுக்கு மாறிட்டு, ரைட்? அப்போ இந்த பிளேயர் இங்கால சைடில் சேஞ்ச் ஆகினால் அவங்களுக்கு எடிட் பண்ணக்குள்ள
இதுல நீங்க மொபைல் ரீல்ஸ் வந்து பாருங்க. ரீல்ஸ்ல சைஸ் சேஞ்ச் பண்றேன். இப்ப பாருங்க உங்களுக்கு பெரிய சைஸுக்கு இந்த ரீல்ஸ் மொபைல்ல நான் எடிட் பண்ண வேண்டிய அந்த வீடியோ வந்து டிஸ்ப்ளே ஆகும். ரைட். அப்போ உங்களுக்கு கிளியரா பார்த்து இதை எடிட் பண்ணி கொள்ளலாம். ரைட். அதுக்கு நான் இந்த சைஸை லே அவுட்டை சைஸை சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்றது இப்படித்தான். ரைட். அப்போ இதை கிளியரா விளங்கிக் கொள்ளுங்க. ரீல்ஸ்கள் செய்யறேன்னு சொன்னால் இந்த செட்டிங்ல போய்த்து இதுல நாங்க வேர்ட்டிக்கலை கொடுக்கணும். ரைட். நாங்கள் நார்மலாக யூடியூப் வீடியோ செய்கிறேன்னு சொன்னால் இந்த டிஃபால்ட் இதை கொடுத்தால் எங்களுக்கு நடுவில் இந்த வீடியோ பிளேயர் வரும். இந்த பிளேயர் இது சொல்கிற பிளேயர்னு. அப்போ இந்த பிளேயர் நடுவில் வரும். ரைட். ரைட். ஓகே. அடுத்தது நாங்கள் போன கிளாஸில் ஒரு மீடியா ஒன்று எப்படி எட் பண்ணுறது, அதுக்கு ஆடியோ ஒன்று எப்படி எட் பண்ணுற, அதுக்கு டெக்ஸ்ட் ஒன்று எப்படி எட் பண்ணுறேன்னு பார்த்தோம். ரைட். இன்னைக்கு நாங்கள் இதுக்கு எஃபெக்ட் எப்படி எட் பண்ற, ஃபில்டர் எப்படி எட் பண்ற, ஸ்டிக்கர் எப்படி எட் பண்றேன்னு பார்ப்போம். ரைட். அப்ப இதுல மேலுக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல எஃபெக்ட் இருக்குது. ரைட். அடுத்தது இங்கால ஃபில்டர் இருக்குது. இதுல ஸ்டிக்கர் இருக்குது. இந்த 3 ஆப்ஷன் தான் இன்னைக்கு நாங்க பேசிக்கா பார்க்க போறோம். அப்ப இந்த 3 ஆப்ஷனையும் யூஸ் பண்ணி இதுலயும் குறிப்பா இந்த எஃபெக்டையும் ஃபில்டரையும் யூஸ் பண்ணி எங்களுக்கு நிறைய வீடியோஸ் செய்யலாம். ரைட். இப்போ இது ரெண்டும் மிக முக்கியமான டூல்ஸ் கேப்கட்ல. ரைட். முதலாவது பார்ப்போம் எஃபெக்ட். எஃபெக்ட்னு சொன்னா நீங்க பார்த்துருப்பீங்க சில வீடியோஸ்ல இது மாதிரி எஃபெக்ட்கள் வரும். இப்படி வார இந்த எஃபெக்ட்கள் தான் இதுல நாங்க இந்த டூலை யூஸ் பண்ணித்தான் இந்த எஃபெக்ட் எல்லாம் ஆட் பண்ணி கொள்றோம். ரைட். முதலாவது இந்த எஃபெக்டை கிளிக் பண்ணி இந்த எஃபெக்ட்ல பார்த்தால் இந்த எல்லா எஃபெக்டும் இதில் காட்டும். ரைட். காட்டுறதை நாங்கள் கிளிக் பண்ணால் அது டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆன பிறகு எங்களுக்கு இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி இதில் ப்ளஸ் ஐக்கன் ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணி எங்களுக்கு அதை ஆட் பண்ணி கொள்ளலாம். ஆட் பண்ண போகிற ப்ளே பண்ணுற பாருங்க. ஒரு எஃபெக்ட் ஒன்று வந்துருக்கு தானே. ரைட். இப்படி அந்த எஃபெக்ட் வாரது தான். ரைட். இந்த எஃபெக்ட் டூல்ஸை யூஸ் பண்ணித்தான் இந்த எஃபெக்ட்களை ஆட் பண்ணுறேன். ரைட். அதே மாதிரி ஃபில்டர் என்று சொன்னால் எங்களோட வீடியோஸுக்கு நாங்கள் ஃபில்டரும் எஃபெக்ட் மாதிரி தான் சின்ன ஒரு வித்தியாசம் இருக்குது. இப்போ இதை பாருங்க, இந்த ஃபில்டரை நாங்கள் ஆட் பண்ணுறோம். இந்த ரெண்டாவது இந்த ஆட் பண்ணுறீங்க அதே இமேஜ் ஒன்றது அதே இதுக்கு நாங்கள் ஒரு ஃபில்டர் ஒன்று ஆட் பண்ணுறோம். ரைட். டவுன்லோட் பண்ண பிறகு இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் இந்த ஃபில்டர் ஆட் ஆகிட்டு இப்போ நான் இதை ஸ்லோவாக மூவ் பண்ணுறேன் பாருங்க. இந்த ஃபில்டர் ஹெட் ஆன இடத்துல பாருங்க நல்ல ஒரு டார்க் கொண்டு ஆகிட்டு ஃபுல்லாக இந்த இதெல்லாம் பிளாக் ஆகிட்டு நல்லா டார்க் ஆகிருக்குது. ரைட். அதுக்கு பிறகு அப்படியே வந்து இந்த ஃபில்டர் முடிஞ்ச பிறகு எனக்கு அந்த டார்க் இல்லாமல் போய்த்துருக்குது. அப்போ இது மாதிரி ஒரு டார்க்னஸை ஏற்படுத்துறதுக்கு தான் இதை ஃபில்டரை ஆட் பண்ணுறேன். இப்படி ஒவ்வொரு ஃபில்டர் மூலமும் எங்களுக்கு ஒவ்வொரு விதமான ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ரைட். ரைட். இப்போ நாங்கள் இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி எப்படி ஒரு வீடியோவை எடிட் பண்ணுறேன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று எடுப்போம். இதே மாதிரி ஒரு வீடியோ செய்கிறதுக்கு நாங்கள் இதே மாதிரி ஃபில்டரும் எஃபெக்டும் யூஸ் பண்ணித்தான் இப்படி ஒரு வீடியோ ஒன்று செஞ்சிருக்கிறோம்.
இதே மாதிரி உங்களுக்கும் உங்களோட பிஸ்னஸுக்கும் வீடியோ செய்யணும்னு சொன்னால் இந்த ஃபில்டர் அண்ட் எஃபெக்ட்ஸை யூஸ் பண்ணி சிம்பிளாக செய்யலாம் ரைட். இப்போ இதில் உள்ள ஒவ்வொரு டூல்ஸை தான் நான் பேனை பார்த்துட்டு வரோம். அந்த டூல்ஸை ப்ராக்டிக்கலாக எப்படி அப்ளை பண்ணி ஒவ்வொரு வீடியோஸும் செய்கிறேன்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். அதில் போன கிளாஸில் நாங்கள் பார்த்துருந்த வீடியோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ரைட். பேசிக்காக மீடியா ஒன்றில் வீடியோ ஒன்று எட் பண்ணி அதுக்கு ஆடியோ எட் பண்ணி அதுக்கு டெக்ஸ்ட் எட் பண்ணுற எப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் ரைட். போன கிளாஸில் செஞ்ச வீடியோ ரைட். அப்போ பேசிக்கான டூல்ஸை நாங்கள் யூஸ் பண்ணி எப்படி ஒரு குவாலிட்டியான கண்டென்ட்ஸ். உங்க வீடியோ வைரல் ஆகணுமா? இப்பவே இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணிட்டு செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ்க்கு போங்க. அதுல கான்டென்ட் பிரெஃபரன்ஸ்ல இந்த செட்டிங்ஸ்ல போய் நான் சொல்ற கீவேர்ட்ஸ் எல்லாம் பேஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் பாருங்க, உங்க வீடியோ எல்லாம் ரீச் ஆகி உங்க இன்ஸ்டாகிராம் growth ஆகும். இப்பவே எங்களை ஃபாலோ பண்ணிட்டு கீவேர்ட்ஸ் இந்த கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க. நானே உங்களுக்கு டிஎம் பண்றேன். ரைட். அப்போ இந்த வீடியோவில் நாங்கள் பேசிக்காக ஒரு வீடியோ எட் பண்ணி அதுக்கு ஆடியோ எட் பண்ணி டெக்ஸ்ட் எட் பண்ணியிருந்தேன் ரைட். அப்போ பேசிக் டூல்ஸ் யூஸ் பண்ணி தான் அந்த வீடியோ செஞ்சுருந்தேன் ரைட். அதே மாதிரி இன்றைக்கும் நாங்கள் இந்த ரெண்டு எஃபெக்ட்ஸையும் ஃபில்டரையும் எப்படி யூஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு வீடியோ ஒன்று செய்யணும்னு ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போம் ரைட். அப்போ முதலாவது எங்களோட மீடியாவை பற்றி நாங்கள் இதுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாம் எட் பண்ணிக்கொள்வோம். திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் உங்களோட வீடியோ எடிட்டிங் செய்கிற ஆட்கள் ரைட் எப்பயுமே உங்களோட வீடியோஸ் எல்லாத்தையும் ஒரு ஃபார்மேட்டில் ஒரு ஒழுங்குபடுத்தி வச்சுக்கொள்ளுங்க ரைட். அப்போ தான் உங்களுக்கு அதை திருப்பி ரெஃபர் பண்ணக்குள்ளே ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் ஒவ்வொரு டைமும் அதை ஆர்கனைஸ் பண்ணி வைக்காட்டி திருப்பி அதை தேடக்குள்ளே உங்களுக்கு அது சிரமமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், டைமும் எடுக்கும் ரைட். ரைட் ஓகே. இப்போ நாங்கள் இந்த வீடியோஸ் எல்லாமே எங்களை எட் பண்ணிட்டோம். இப்போ இந்த வீடியோஸை நாங்கள் டைம் லைனுக்கு எட் பண்ணுவோம். டைம் லைனுக்கு எட் பண்ணுறோம். ஒவ்வொன்றா நாங்கள் ட்ராக் பண்ணி போடலும். ரைட். இப்போ ஃபஸ்ட்டுக்கு நான் இதில் வீடியோ செட் பண்ணியிருக்கிறோம். இந்த சைஸை வந்து எங்களுக்கு மொபைலில் ரீல்ஸ் வந்து போடுறதுக்கான சைஸை செட் பண்ணிக்கொள்கிறோம் ரைட். சைஸை செட் பண்ணிவிட்டு இப்போ இந்த வீடியோ முதலாவது வீடியோ வந்து சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரைட். அப்போ நான் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக நாங்கள் இதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கொள்ளணும். இந்த கோனரில் பிடிச்சி இப்படி ட்ராக் பண்ணால் இந்த வீடியோ எங்களுக்கு இந்த சைஸுக்கு மெச் ஆகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோவையும் நாங்கள் அதை சைஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்வோம். எங்களுடைய ஸ்க்ரீன் சைஸுக்கு இல்லாட்டி நாங்கள் அந்த ஸ்க்ரீன் சைஸுக்கு அதை செட் பண்ணிக்கொள்வோம். இல்லாட்டி உங்களுக்கு வீடியோ ப்ளே ஆகிற இடத்துல இப்படி பிளாக் கலர் லைன் மேலுக்கும் கீழுக்கும் காட்டும் ரைட். அப்படி காட்டாமல் இருக்கிறது நாங்கள் இந்த சைஸை ஸ்க்ரீன் சைஸ் என்றால் நாங்கள் சொன்னோம் இதோட ஸ்க்ரீன் என்ன சைஸுக்கு இருக்குதோ இப்போ நான் ரீல்ஸ்னால் இந்த சைஸுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளணும். இப்படி ஒவ்வொரு வீடியோ நாங்கள் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ரைட். இப்போ நாங்கள் இந்த வீடியோஸுக்கு இப்போ நான் பார்த்த எஃபெக்டும் ஃபில்டரும் ஆட் பண்ண போகிறோம்.
இப்போ இந்த வீடியோவை நான் செலக்ட் பண்ணிட்டு இதில் எஃபெக்ட்டுக்கு போகிறோம். இந்த எஃபெக்ட்டுக்கு போய்த்து இதில் நான் இந்த வீடியோவுக்கு எந்த எஃபெக்ட் பொருத்தமோ அந்த எஃபெக்டை பார்த்து ஆட் பண்ணி கொள்ளணும். இந்த வீடியோக்கு இந்த எஃபெக்டை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக இந்த எஃபெக்ட் எடுக்கணும்னு சொன்னால் நாங்கள் இது ஃபுல்லாக எடுக்கணும். அல்லது இந்த எஃபெக்ட் முடியிடத்தோட நிற்கும்னு சொன்னால் எனக்கு அந்த சைஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். ரைட், இந்த எஃபெக்டில் எங்களுக்கு இந்த சைஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். நாங்கள் ஆட் பண்ணுறதுக்கு இந்த எஃபெக்ட்டுக்கு எங்களோட வீடியோ இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். ரைட், அப்போ நான் இதை ப்ளே பண்ணி பார்ப்போம். ரைட், முதல்ல எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு அடுத்த ரெண்டாவது வீடியோவுக்கு நான் இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு நான் இதை கிளிக் பண்ணி இதை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளணும். டவுன்லோட் பண்ண பிறகு டவுன்லோட் ஆகின பிறகு அந்த எஃபெக்டை எங்களுக்கு ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ரைட், இது டவுன்லோட் ஆகிட்டு அப்போ இந்த எஃபெக்டை ரெண்டாவது வீடியோவுக்கு ஆட் பண்ணணும். ரைட், ஆட் பண்ணிட்டு இப்போ எனக்கு ஒரே எஃபெக்டே எல்லா வீடியோஸுக்கும் ஆட் பண்ணவும் மேலும் அல்லது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான எஃபெக்டுகள் ஆட் பண்ணி இதை செட் பண்ணலாம். இப்படி நான் பார்த்து பார்த்து ஒவ்வொரு வீடியோக்கும் அந்த எஃபெக்டை பொருத்தமான டைமிங்கில் ஆட் பண்ணி கொள்ளணும். ரைட், அடுத்த வீடியோக்கு ஆட் பண்ணுவோம். இல்லை கொஞ்சம் எஃபெக்டில் நாங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன், இல்லை குயிக் ஆட் பண்ணிடலாம். ரைட், நாங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த கேப்கட் ஓப்பன் பண்ணும்போது திருப்பி திருப்பி அதை டவுன்லோட் பண்ணி எடுக்கணும். ரைட், ஓகே, இன்னும் ஒன்று தான் இருக்குது. இன்னொன்று கடைசியாக ஒன்று ஆட் பண்ணி கொள்வோம். நீங்கள் இதை ஆட் பண்ணும்போது நீங்கள் டைம் எடுத்து நீங்கள் அந்த எஃபெக்டில் சரியான எஃபெக்டில் சர்ச் பண்ணி அந்த எஃபெக்டில் ஆட் பண்ணி கொள்ளுங்க. ரைட், அப்போ இந்த லைனை நீங்கள் எந்த இடத்துல அந்த எஃபெக்ட் ஹெட் ஆகணுமோ அந்த இடத்துல இந்த லைனை வச்சு அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிங்கன்னா அது ஹெட் ஆகிடும். ரைட், ஒவ்வொரு வீடியோ வந்து நார்மலாக ப்ளே ஆகிறதுக்கும் அதுக்கு ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ணி ப்ளே பண்ணுறதுக்கும் வித்தியாசம் ஒன்று இருக்குது. ரைட், அப்போ நான் எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ணாலும் அந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்ல லுக்காக வரும். ரைட், அப்போ இதில் நீங்கள் பார்த்து ஒவ்வொன்றுக்கும் இந்த எஃபெக்ட்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த எஃபெக்டோட பேர்களை நினைவு வச்சுக்கோங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதை திருப்பி யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட், அப்போ எஃபெக்டிவ்களை யூஸ் பண்ணக்குள்ள என்னென்ன எஃபெக்டிவ் என்னென்ன மாதிரி ப்ளே ஆகும்னு சொல்லி அதோட பேர்களை நினைவு வச்சுக்கொண்டால் உங்களுக்கு திருப்பி யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட், இந்த எஃபெக்டை ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது நான் ஆட் பண்ண போகிறோம் ஃபில்டர். ரைட், அப்போ இந்த ஃபில்டரை கிளிக் பண்ணி
இதில் நாங்கள் ஃபில்டர் ஆட் பண்ணுறோம். ஃபில்டரை திருப்பி டவுன்லோட் பண்ண பிறகு இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணால் இந்த ஃபில்டர் பாருங்க. இந்த ஃபில்டர் ஹெட் ஆகுனா இந்த கலர் வித்தியாசம் எனக்கு இப்போ ஃபில்டர் ஹெட் ஆகிருக்குது. இப்போ அந்த ஃபில்டர் இல்லை, ரைட். இந்த கலர் வித்தியாசம் ஒன்று உங்களுக்கு இறங்குது, ரைட். இப்போ இந்த ஃபில்டரை நீங்கள் சரியான இடத்துல சரியான முறையில் யூஸ் பண்ணணும், ரைட். அந்த கலர் வந்து உங்களோட ஒரிஜினல் கலர் சேஞ்ச் ஆகாமல் அந்த ஃபில்டரை நீங்கள் சரியான முறையில் யூஸ் பண்ணி கொள்ளணும். இப்போ இந்த ஃபில்டர் ஆட் பண்ணுற எப்படி, அதோட எஃபெக்ட் ஆட் பண்ணுற எப்படின்னு சொல்லி கிளியரா? ஆம் சார். அப்போ நான் இதுக்கு ஒவ்வொன்றா ஆட் பண்ணுவோம் குயிக்கா. இந்த கலர் தீமை பொறுத்து அந்த அதுக்கு மெச்சாகிற கலரில் நீங்கள் ஆட் பண்ணுங்க. அப்போ அது குவாலிட்டியாக வரும். இந்த வீடியோவில் என்ன கலர்ஸ் இருக்குதோ அதுக்கு பொருத்தமான கலர்ஸை ஃபில்டரில் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு நல்ல லுக்காக வரும், ரைட். இதை குயிக்காக ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் ஒவ்வொன்றும் பொருத்தமாக வாரான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் அந்த ஃபில்டரையும் எஃபெக்டையும் ஆட் பண்ணி கொள்ளணும். ரைட். இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு பிறகு நாங்கள் இதுக்கு ஒரு சவுண்ட் ஆடியோன்னு ஆட் பண்ணிக்கொள்ளணும், ரைட். அப்போ இந்த எங்கிட்ட வேறையா ஆடியோஸ் இருந்தால் அதை நாங்கள் மீடியாவில் போய்த்து இம்போர்ட் பண்ணி ஆட் பண்ணலாம். அல்லது இந்த ஆடியோவில் போய்த்து எங்களுக்கு இதில் ஆடியோவில் ஒன்றை செலக்ட் பண்ணி அதில் இருந்து ஒன்று ஆட் பண்ணி இதை கிளிக் பண்ணது ப்ளே ஆகும். கிளிக் பண்ணால் உங்களோட வீடியோவில் இந்த ஆடியோ ஹெட் ஆகும், ரைட். ஹெட் ஆன பிறகு ஹெட் ஆன பிறகு இதில் நீங்கள் இந்த உங்களோட வீடியோ முடிகிறதுக்கு பிறகு இந்த ஆடியோ இருந்தால் அந்த ஆடியோவை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கணும். கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஒயிட் கலர் லைனை இதில் வச்சு இதில் இந்த டூலை கிளிக் பண்ணால் உங்களுக்கு அது அங்கே உள்ளது டிலீட் ஆகிடும். இதை நாங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம். இப்போ இந்த டூலை நீங்கள் டிலீட் ரைட்டை கொடுத்தால் இந்த நீங்கள் வச்சு லைனுக்கு ரைட் சைடில் உள்ளதெல்லாம் டிலீட் ஆகும். அப்போ இப்போ நான் மியூசிக் ஆட் பண்ணிட்டோம். அடுத்தது எங்களுக்கு தேவையான இடங்களில் நாங்கள் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கொள்ளணும், ரைட். இப்போ டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு டெக்ஸ்ட்டுக்கு போய்த்து இல்லை டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி இல்லை எங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கொள்ளணும். இப்படி டெக்ஸ்ட் வந்து நாங்கள் பேசிக்காக பார்த்தோம். அது ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் தேவையான மாதிரி அந்த டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணி கொள்ளணும், ரைட். டெக்ஸ்ட் ஆட் பண்ணும்போது நாங்கள் அன்றைக்கு பேசிக்காக டெக்ஸ்ட் ஆட் பண்ணுற எப்படின்னு பார்த்தோம்.
ரைட். இன்றைக்கு நாங்கள் டெக்ஸ்டில் இருக்க 2-3 ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ரைட். இதில் பேக்ரவுண்ட் ஒன்று இருக்கு. அப்போ டெக்ஸ்ட்டுக்கு நாங்கள் பேக்ரவுண்ட் ஒன்று ஆட் பண்ணோம்னு சொன்னால் இந்த பேக்ரவுண்ட்ன்றதை கிளிக் பண்ணி எங்களுக்கு டெக்ஸ்ட்டுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று ஆட் பண்ணலாம். ரைட். அப்போ இதில் நாங்கள் 2 ஆப்ஷன் இருக்குது. அதாவது இந்த பேக்ரவுண்ட் கொஞ்சம் பெருசாக வரும், இந்த பேக்ரவுண்ட் கொஞ்சம் சுற்றி சின்ன சைஸுக்கு வரும். இப்படி இந்த 2 ஆப்ஷனில் இந்த பேக்ரவுண்டை யூஸ் பண்ணலாம். ரைட். அடுத்தது இந்த பேக்ரவுண்டை கலரை சேஞ்ச் பண்ணலாம். அடுத்தது இதோட ஒப்பாசிட்டியை சேஞ்ச் பண்ணலாம். ஒப்பாசிட்டினா உங்களுக்கு தெரியும், இதோட அந்த அடுத்தது இது அந்த ரவுண்டட் சர்க்கிள்னு சொல்றது, இந்த கோனர் வந்து ரவுண்ட் ஆன மாதிரி வரும் பாருங்க. கோனர் வந்து கொஞ்சம் ரவுண்ட் ஷேப் ஆகி வரும். ரைட். அது மாதிரி ஹைட்டை சேஞ்ச் பண்ணலாம், அதை வித்தை சேஞ்ச் பண்ணலாம். இப்படி இந்த பேக்ரவுண்ட்ல செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் ஒன்றுக்கு பேக்ரவுண்ட் ஒன்று ஆட் பண்ற மாதிரி அவங்களுக்கு இதில் ஆட் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி ஸ்ட்ரோக்னு சொன்னால் இந்த டெக்ஸ்டை சுற்றி ஒரு border மாதிரி வாரது. ரைட். இந்த ஸ்ட்ரோக் செலக்ட் பண்ணிட்டு இதில் இந்த borderக்கு வர டெக்ஸ்ட கலரை சேஞ்ச் பண்ணலாம். ரைட். அதோட திக்னஸை சேஞ்ச் பண்ணலாம். ரைட். அப்போ இந்த ஃபொண்ட்ன்றது நாங்கள் எவ்வளோக்கு அந்த பொருத்தமான முறையில் அந்த ஃபொண்ட்களை அதுக்குள்ள ஃபொண்ட்டுக்குள்ள அந்த ஆப்ஷன்ஸ் எஃபெக்டிவ்ல சரியான முறையில் யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் அது என்ட வீடியோவில் வந்து நல்ல ஒரு லுக் கொண்டு கொடுக்கும். ரைட். அடுத்தது இன்னொரு ஃபொண்ட் ஒன்று ஆட் பண்ணுவோம். அப்போ அடுத்ததில் இப்போ இதில் நாங்கள் பிளெண்ட்னு என்னென்னு பார்த்தோம், ஸ்ட்ரோக்னு என்னென்னு பார்த்தோம், பேக்ரவுண்ட் பார்த்துருக்கிறோம். அடுத்தது க்ளோ. ரைட். க்ளோன்னு சொன்னால் இந்த ஃபொண்ட் வந்து இப்போ இதில் பாருங்க காட்டுது கொஞ்சம் ஒரு க்ளோ ஆகின மாதிரி வாரது. ரைட். இதில் இந்த க்ளோ ஆகின மாதிரி வாரத்துக்கு எங்களுக்கு இந்த க்ளோவை செலக்ட் பண்ணிடும். இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒரு லைட்டாக இப்படி க்ளோ ஆகின மாதிரி, இப்படி நல்ல பிரைட்டாக க்ளோ ஆன மாதிரி. ரைட். இதில் இந்த க்ளோட கலரை சேஞ்ச் பண்ணலாம். இதில் இன்டென்சிட்டி, இதில் ரேஞ்ச் எல்லாம் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ க்ளோ வந்து உங்களுக்கு இந்த பேக்ரவுண்டோட ஆட் பண்ணாமல் இந்த க்ளோவை பேக்ரவுண்ட் இல்லாமல் ஆட் பண்ணி கொள்ளணும். நீங்கள் இந்த பேக்ரவுண்டை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி பொருத்தமான முறையில் நீங்கள் ஆட் பண்ணால் அது உங்களுக்கு நல்ல லுக்கில் வரும். ரைட். அடுத்தது ஷெடோ. ரைட். அடுத்தது ஷெடோவை நாங்கள் ஆட் பண்ணி பார்ப்போம். ஷெடோன்னு சொன்னால் ஒரு நிழல் வார மாதிரி வர்றது தான் ஷெடோ. ரைட். அப்போ அந்த ஷெடோட கலர் வந்து பொதுவாக பிளாக்ல தான் தெரியும். உங்களுக்கு கலரை சேஞ்ச் பண்ணுறதுனால சேஞ்ச் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோட இதை பொறுத்து நீங்கள் கலரை சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். ரைட். இது வந்து அந்த பிளர் ஆகிறது மங்கள போடுறது அந்த சைஸ். ரைட். அதை நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணி கொள்ளையிலும். ரைட். அது டிஸ்டன்ஸை சேஞ்ச் பண்ணலாம். ரைட். அந்த ஆங்கிளை சேஞ்ச் பண்ணலாம். இந்த ஆங்கிளில் இந்த இது வரும்னு சொல்லி. அப்போ உங்களுக்கு இதில் நீங்கள் ஆட் பண்ணுற ஃபாண்ட்டுக்கு இப்படி நிறைய
இதுகள் ஆட் பண்ணி கொள்ளலாம். ரைட். அடுத்ததுக்கு கொண்டால் இந்த ஃபொண்ட் வந்து இப்படி வளைஞ்ச மாதிரி வர்றது. ரைட். இப்போ எங்களுக்கு இந்த ஃபொண்ட்டை வளைச்செடுக்கணும்னு சொன்னால் இந்த கேவை ஃபுல்லாக 360 வச்சால் ஒரு சர்க்கிள் மாதிரி வரும். ரைட். மேலே கொண்டு போனால் அடுத்த சைடுக்கு வரும். இவ்வளோ தானே இந்த ஃபொண்ட்டில் உள்ள சில ஆப்ஷன்ஸ். ரைட். இது எல்லாமே யூஸ் பண்ணி எங்களுடைய வீடியோ செஞ்சு கொள்ளலாம். ரைட். அடுத்தது இன்னொன்றைக்கு டிரான்சிஷன். இல்லை எஃபெக்டும் ஃபில்டரும் பார்த்துருக்கிறோம். அடுத்தது டிரான்சிஷன்ஸ். ரைட். டிரான்சிஷன் சொன்னால் ரெண்டு வீடியோக்கு இடையில போயில இது ஒரு வீடியோ இது ஒரு வீடியோ. ரைட். அப்போ இந்த ரெண்டு வீடியோக்கு இடையில வர வேண்டிய எஃபெக்ட் தான் டிரான்சிஷன். ரைட். அப்போ இந்த ரெண்டு வீடியோக்கும் இடையில வர வேண்டிய எஃபெக்ட் தான் டிரான்சிஷன். அப்போ நான் இந்த இதில் கிளிக் பண்ணிட்டு இதில் மேலுக்கு டிரான்சிஷன் இருக்குது. ரைட். இப்போ இந்த டிரான்சிஷனுக்கு போய்த்து இதை கிளிக் பண்ணால் எங்களுக்கு டிரான்சிஷன் தான் ரெண்டு வீடியோ வந்து ஒரு ப்ளே ஆகிட்டு போகக்குள்ள அது ரெண்டு வீடியோ மாறுற ஒரு எஃபெக்ட் உண்டு. அதுதான் டிரான்சிஷன். ரைட். அப்படி ஆட் பண்ணோன்னு சொன்னால் இதில் எங்களுக்கு இந்த எஃபெக்டில் பார்த்து இதில் ஆட் பண்ணி கொள்ளலாம். இப்படி இந்த டிரான்சிஷன் எஃபெக்ட் ஃபில்டர் இதுகளை யூஸ் பண்ணி தான் ஒவ்வொரு வீடியோவையும் வந்து இப்படி எடிட் பண்ணுறேன். ரைட். இப்போ நான் டிரான்சிஷன் ஒன்று எட் பண்ணால் எனக்கு இந்த டிரான்சிஷன் எட் ஆகும். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா அதில் அந்த டிரான்சிஷனில் டியூரேஷன் காட்டும். டியூரேஷன் சொன்னாலும் எத்தனை செகண்டுக்கு அந்த டிரான்சிஷன் ப்ளே ஆகணும் என்றது. ரைட். அப்போ இதை எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் நான் அட்ஜஸ்ட் பண்ணக்குள்ள இதில் பாருங்க இந்த சைஸ் சேஞ்ச் ஆகும். ரைட். இதில் எங்களுக்கு இந்த டியூரேஷனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். ரைட். அல்லது இதுலையும் வச்சும் இதில் அட்ஜஸ்ட் பண்ண பாருங்க மேலுக்கு அட்ஜஸ்ட் ஆகும். ரைட். அப்போ இந்த டியூரேஷனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். இப்படி ஒவ்வொரு வீடியோக்கும் இடையில நான் டிரான்சிஷன் ஆட் பண்ணால் அந்த வீடியோ வந்து ஸ்மூத்தாக ஒரு வீடியோலேருந்து இன்னொரு வீடியோவுக்கு போகிறது வந்து அந்த தனியாக வெட்டி வெட்டி வீடியோ செஞ்ச மாதிரி விளங்காது. ரெண்டும் ஒரு ஃப்ளோவில் போகிற மாதிரி இருக்கும். ரைட். இப்போ நான் இந்த டிரான்சிஷன் ஒவ்வொன்றுக்கு வெயிட் பண்ணிக்கொள்வோம். இப்படி நீங்கள் பார்த்து ஒவ்வொரு இதுக்கு இடையில இந்த டிரான்சிஷனை ஆட் பண்ணணும். ஃபோன்லேயும் அப்படித்தான். ஃபோனில் ஆட் பண்ணக்குள்ள நீங்கள் அந்த ரெண்டு வீடியோக்கு இடையில நீங்கள் கிளிக் பண்ணி அந்த டிரான்சிஷனை ஆட் பண்ணி கொள்ளலாம். ரைட். இப்படி நீங்கள் ஒவ்வொரு வீடியோக்கு இடையில ஆட் பண்ண வேண்டிய டிரான்சிஷனை பார்த்து ஆட் பண்ணி கொள்ளணும். ரைட். ரைட். இது கிளியரா இது? ஓகே ஓகே. ஆட் பண்ணிட்டு கடைசியாக உங்களோட முடியக்குள்ள உங்களோட கண்டக்ட் டீட்டெயில் உங்களோட லோகோ உங்களோட டீட்டெயில்ஸை போட்டு இந்த வீடியோ நீங்கள் முடிச்சிங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள் நாங்கள் இப்போ ஒரு லோகோ ஒன்று ஆட் பண்ணி அதில் கண்டக்ட் டீட்டெயிலை போட்டு இந்த வீடியோவை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணால் எங்களுக்கு
ஒரு எங்களோட ஒரு பிஸ்னஸுக்கு தேவையான ஒரு ப்ரொமோஷன் வீடியோ வந்து ப்ரொமோஷன் ரீல்ஸ் வந்து கிரியேட் பண்ணி கொள்ளலாம் ரைட். இப்படித்தான் அந்த வீடியோஸ் கிரியேட் பண்றேன். அப்ப இந்த ஃபுல் ஸ்கிரீன் இருக்குது. இதுல ஃபுல் ஸ்கிரீன் இருக்குது. இந்த ஃபுல் ஸ்கிரீனை நான் கிளிக் பண்ணால் எங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல் ஸ்கிரீன்ல பிளே ஆகும். ரைட். இதை நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணால் எக்ஸ்போர்ட் பண்ணுற அப்படின்னு தெரியும். இதில் நாங்கள் இந்த எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணி இதில் நான் போன கிளாஸ்லையும் பார்த்தோம். இதில் இந்த வீடியோவுக்கு ஒரு நேம் ஒன்று கொடுக்கணும். அடுத்தது இது வீடியோ எங்கே சேவ் ஆகுறன்னு சொல்லி அதில் லொக்கேஷனை செலக்ட் பண்ணிக்கொள்ளணும். லொக்கேஷனை செலக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து இந்த ரெசல்யூஷன் எங்களுக்கு 4K கொடுக்கலும். கொடுத்துட்டு இந்த பிட் ரேட் ஃபார்மட் வந்து MP4 கொடுங்க. MP4 கொடுத்துட்டு அதை எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகும். ரைட். நான் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணல. ரைட். எக்ஸ்போர்ட் பண்ண இந்த வீடியோ எங்களுக்கு ஃபுல்லாக இதை யூஸ் பண்ணலாம். அதாவது எங்களுக்கு சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்தால் டவுன்லோட் பண்ணுற மாதிரி எங்களுக்கு எங்களோட ரீல்ஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ரைட். இப்படித்தான் இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி இல்லை இந்த டிரான்சிஷனும் அடுத்தது ஃபில்டரும் எஃபெக்டும் இந்த டூல்ஸை யூஸ் பண்ணுறது. ரைட். அடுத்தது இதில் ஸ்டிக்கர்னு ஒன்று இருக்குது. ஸ்டிக்கர்னு சொன்னால் ஸ்டிக்கர் மாதிரி ஸ்டிக்கர்னு சொன்னால் ஸ்டிக்கர் தான் அது. இதே மாதிரி வர்றது தான் ஸ்டிக்கர்னு சொல்கிறேன். ரைட். இப்போ உங்களோட வீடியோன்ற யூடியூப்ல போடுற வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி போடுறேன்னு சொன்னாலும் இந்த ஸ்டிக்கரை யூஸ் பண்ணி அவங்களுக்கு உங்களோட வீடியோவில் ஆட் பண்ணிடலாம். ரைட். இது நான் இதில் ஆட் பண்ணேன். இப்போ இதில் பாருங்க, நீங்கள் யூடியூப்ல கண்டினியூ இப்படி சப்ஸ்கிரைப் சொல்லி வரும். ரைட். அப்போ எங்களுக்கு இந்த ஸ்டிக்கர்லேருந்து இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரைட். அதை எங்களுக்கு செலக்ட் பண்ணி கொள்ளலாம். ரைட். அல்லது ஒரு இதை எரோவால் மார்க் பண்ணி காட்டுண்டால் இந்த எரோவை யூஸ் பண்ணலாம். ரைட். அல்லது இந்த டைம் கவுண்ட் டவுன் காட்டுறேன்னு சொன்னால் இதை யூஸ் பண்ணலாம். அல்லது சில இடங்கள்ல இந்த எமோஜிஸ் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ரைட். அப்போ அதுக்கு இப்படி யூஸ் பண்ணிடும். இதுகள் தான் ஸ்டிக்கர். ரைட். இந்த பாருங்க, இதெல்லாம் ஸ்டிக்கர்னா அந்த ஸ்டிக்கர் மாதிரி வரது தான். ரைட். அதில் வேறு வேறு ஆப்ஷன்ஸ் வேறு வேறு இதுகளும் இருக்குது. எமோஜிஸ், ஸ்டிக்கர், இப்படி அவங்களுக்கு இந்த ஹார்ட் வாரது. ரைட். இப்படி ரெக்கார்டிங்னு சொல்லி கொண்டு ஆட் பண்ணி கொள்வது. இப்படியான நிறைய இதுகள் இருக்கு ஸ்டிக்கரில். ரைட். இதெல்லாம் அவங்களுக்கு யூஸ் பண்ணி இந்த வீடியோஸை கிரியேட் பண்ணி கொள்ளலாம். ரைட். ரைட். ஓகே. அடுத்து நான் பார்ப்போம் டெம்ப்ளேட்ஸ். ரைட். டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணி எப்படி வீடியோ எடிட் பண்ணுறேன்னு பார்ப்போம். போன கிளாஸ்ல நான் டெம்ப்ளேட்ஸ் பார்த்தோமா? இல்லை சார். இல்லை. ரைட். ஓகே. அப்போ டெம்ப்ளேட்ஸ்ன்னு சொன்னால் ஃபோனில் அவங்களுக்கு நீங்கள் கேப்கட்டை ஓப்பன் பண்ணால் ஹோம் ஸ்க்ரீன்லேயே அவங்களுக்கு டெம்ப்ளேட்னு காட்டும். கம்ப்யூட்டரில் வந்து இதில் மேலுக்கு டெம்ப்ளேட்ஸ்னு காட்டும். இப்போ நான் க்ளோஸ் பண்ணுவேன்.
க்ளோஸ் பண்ணிட்டு நாங்கள் நியூ ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணி டெம்ப்ளேட் என்று சொன்னால் ஆல்ரெடி அவங்க டிசைன் பண்ணி வச்சிருக்கும். அந்த டிசைனை நாங்கள் யூஸ் பண்ணி அதில் உள்ள வீடியோஸ் அதில் உள்ள டெக்ஸ்ட்டை எங்களுக்கு நாங்கள் சேஞ்ச் பண்ணுறது. ரைட், அப்போ நான் ஃபர்ஸ்ட்டுக்கு இருந்தே ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ண தேவையில்லை. அப்போ டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் நாங்கள் ஈஸியாக அதே டிசைனை நாங்கள் எங்களோட வீடியோஸை போட்டு சேஞ்ச் பண்ணுறது தான் டெம்ப்ளேட்ஸ். ரைட், இதில் பாருங்கள். இந்த டெம்ப்ளேட்ஸை கிளிக் பண்ணாலும் அந்த டெம்ப்ளேட்டில் ஃபுல்லாக அந்த வீடியோ எடிட் பண்ணியிருக்கும். அதில் எங்களுக்கு தேவையானதை சேஞ்ச் பண்ணி கொண்டாலும் சரி. இப்போ அமௌண்ட்டுக்கு வந்துருக்குது. இப்போ நான் இதை டவுன்லோட் பண்ண பிறகு கிளிக் பண்ணால் எங்களுக்கு ட்ராக்குக்கு வரும். இது ட்ராக்குக்கு வந்த பிறகு இதில் பாருங்க 5 clip to be replaceட்னு வந்துருக்குது. 5 clip to be அப்போ 5 கிளிப் இதில் ஆட் ஆகிருக்கு. அந்த 5 கிளிப்பை நான் சேஞ்ச் பண்ணி எங்களோட கிளிப்பை எங்களோட வீடியோஸை ஆட் பண்ணி கொள்ளலாம். நான் கிளிக் பண்ணால் அந்த 5 வீடியோஸும் எங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ இதில் முதலாவது எங்களோட வீடியோ ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நான் எங்களோட வீடியோ செட் பண்ணிக்கொள்வோம். இப்போ இதில் எங்கள் வீடியோஸை ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணிக்கொள்வோம். அப்புறம் இந்த இதை கிளிக் பண்ணால் ரீப்ளேஸ்னு வரும். அப்போ ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு வீடியோவாக நாங்கள் இதை ரீப்ளேஸ் பண்ணால் ஓகே. ரைட், இதில் 10 செகண்டுக்கு இருக்குது. ஆனால் எங்கிட்ட வீடியோ 6 செகண்ட் தான் இருக்குது, அதால் எட் ஆகுது இல்லை. நாங்கள் வேறு டெம்ப்ளேட் ஒன்று எடுப்போம். இதில் உள்ள இந்த டைமிங்கை சரியாக ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி எங்கிட்ட அந்த வீடியோ இருக்கணும். திருப்பி டெம்ப்ளேட்டுக்கு போய்ட்டு நான் வேறு டெம்ப்ளேட் ஒன்று செலக்ட் பண்ணுவோம். டெம்ப்ளேட் ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு நான் எங்களோட வீடியோஸை ரீப்ளேஸ் பண்ணால் எங்கள்ட ஒரு நாங்கள் எடிட் பண்ணுற எங்களுக்கு தேவையான கண்டென்ட்ஸ் உள்ள ஒரு வீடியோ ஒன்றா எங்களுக்கு கிடைக்கும். ரைட், இப்போ கட்டாயம் இந்த டெம்ப்ளேட்ஸில் நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள். டெம்ப்ளேட்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கேப்கட் புதிய ஆக்களுக்கு கொஞ்சம் ஃப்ளூவெண்ட் ஆகும், பழகி கொள்ளையிலும். ரைட், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக கேப்கட்டை நிறைய எடிட்டிங் செஞ்சு கொள்ளலாம். இதில் நான் ரீப்ளேஸ் பண்ணுவோம். இதில் ஒவ்வொரு வீடியோவை நாங்கள் 1 by 1 ரீப்ளேஸ் பண்ணுவோம். ரைட்,
இப்போ ரீப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ நாங்கள் இதை ப்ளே பண்ணுவோம். அடுத்தது இந்த வீடியோவை நான் எட் பண்ணுறதை க்ராப் பண்ணவும் மேலும் அல்லது ட்ரிம் பண்ணவும் மேலும் அந்த சைஸை சேஞ்ச் பண்ணலாம். ரைட், இப்போ ட்ரிம் பண்ணுறேன்னு சொன்னால் இதை டியூரேஷனை எங்களுக்கு சேஞ்ச் பண்ணலாம். நாங்கள் இதை எட் பண்ணிட்டு let's go. இதில் பாருங்க, நாங்கள் பெருசாக எந்த ஒரு இதுவும் செய்ய தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட் எடுத்து அதில் உள்ள வீடியோஸை நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணால் எங்களுக்கு ஒரு வீடியோ நல்ல எடிட் பண்ண வீடியோ ஒன்று கிடைக்கும். ரைட், இப்படி தான் டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணி நாங்கள் எடிட் பண்ணுறோம். ரைட், இதில் நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸில் தேடி பார்த்தா நிறைய டெம்ப்ளேட்ஸ் வரும். அப்போ அந்த டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணி ஈஸியாக சிம்பிளாக உங்களுக்கும் எடிட் பண்ணலாம். டெம்ப்ளேட்ஸில் சிலது வந்து ஃப்ரீ, சிலது ஃப்ரீ வெர்ஷனில் இருக்கும். சிலது வந்து நீங்கள் பெய்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணால் தான் அந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணுறது இயலும். இப்போ டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறது கிளியரா? ஆமாம் சார். அடுத்தது நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று எட் பண்ணுறோம். அந்த வீடியோவை ஜூம் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ரைட், ஜூம் பண்ணி சில வீடியோ நீ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ வந்து ஜூம் ஆகும். ரைட், ஜூம் ஆகி அப்படியே எடிட் பண்ணி இருப்பாங்க. அதை எப்படி கேப்கட்டில் எடிட் பண்ணுறேன்னு நான் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் புதிய ப்ராஜெக்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கொள்வோம். ஓப்பன் பண்ணிட்டு எங்களோட வீடியோ ஃபுட்டேஜ் எட் பண்ணிக்கொள்வோம். ரைட், எட் பண்ணிட்டு இந்த வீடியோ இந்த இவரை நாங்கள் ஜூம் பண்ணி காட்டணும். ஜூம் பண்ணி காட்டோம்னு சொன்னால் நாங்கள் எந்த இடத்துல வச்சு இந்த வீடியோ ஜூம் ஆகணுமோ அந்த இடத்துல இந்த லைனை நாங்கள் வச்சு கொள்ளணும். ரைட், இந்த லைனை வச்சுட்டு
இதுல இந்த பொசிஷன் இருக்குது. இந்த பொசிஷன்ல இந்த எட் கீ ஃப்ரேம்டு வந்திருக்குது பாருங்க. எட் கீ ஃப்ரேம்டு அதை சொல்லிட்டு நான் கீ ஃப்ரேம் ஒன்று ஆட் பண்ணிக்கொள்ளணும். ரைட், கீ ஃப்ரேம் ஒன்று இதில் ஆட் பண்ணிக்கொள்ளணும். கீ ஃப்ரேம் ஒன்று ஆட் பண்ணால் இதில் பாருங்க ஒரு மார்க் கொண்டு வந்திருக்குது. இதுதான் அந்த கீ ஃப்ரேம் எட் ஆகணத்துக்குரிய மார்க். ரைட், அப்போ இந்த மார்க் வந்த பிறகு அந்த அந்த ஒரு ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய இடத்துக்கு நாங்கள் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி ஒரு மார்க் ஒன்று வச்சுக்கொள்கிறோம். மார்க் ஒன்று வச்சுட்டு அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் எடுத்து இந்த ஒயிட் லைனை கொஞ்சம் இங்கால் எடுத்து அதில் இன்னொரு கீ ஃப்ரேம் ஒன்று ஆட் பண்ணுறோம். ரைட், பொசிஷன் வந்து கீ ஃப்ரேம் வந்து நிறைய இருக்குது. இதில் நாங்கள் பொசிஷன் இந்த இடத்துல வர அந்த கீ ஃப்ரேமை ஆட் பண்ணுறோம். பொசிஷனுக்கு வர கீ ஃப்ரேமை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் இதில் 2 கீ ஃப்ரேம் ஆட் ஆகிருக்குது. ரைட், அப்போ இந்த 2வது கீ ஃப்ரேமில் வச்சு இந்த பொசிஷனை நாங்கள் சேஞ்ச் பண்ணுறோம். சரி, இதில் ஜூம் பண்ணுறதுக்கு நாங்கள் இந்த ஸ்கேலில் தான் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி கொள்ளணும். நாங்கள் ஆட் பண்ண வேண்டிய இடத்துல இந்த ஸ்கேலில் எங்களோட முதலாவது கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி கொள்கிறோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்கேலில் எங்களோட 2வது கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறோம். அப்போ இந்த முதலாவது கீ ஃப்ரேமில் பாருங்க இதில் 100 இருக்குது. இப்போ 2வது கீ ஃப்ரேமை கொண்டு வந்து இந்த இதை நாங்கள் பெருசாக்குறோம். 200 வந்துட்டு பாருங்க. இப்போ முதலாவது 100 இருக்கு, 2வது 200 வந்துருக்குது. அப்போ இந்த வீடியோ பிளே ஆகக்குள்ள பாருங்க ஜூம் ஆகும். இப்படித்தான் அந்த ஜூம் ஆட் பண்ணுறேன். இந்த டியூரேஷனை சேஞ்ச் பண்ணால் இது ஸ்லோவா ஜூம் ஆகும். இதை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதை பொறுத்து இந்த ஜூமிங் எங்களுக்கு வரும். ரைட், இப்போ ஜூம் ஆனத்தை வந்து அப்படியே நான் அந்த வீடியோ வச்சால் ஜூம் ஆகின மாதிரியே ப்ளே ஆகும். ரைட், ஜூம் ஆகின மாதிரியே அந்த வீடியோ ப்ளே ஆகும். அப்போ அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், அந்த ஜூம் அவுட் அதாவது ஜூமை திருப்பி இல்லாமல் செய்யணும். ரைட், அப்போ திருப்பி அந்த ஜூமை திருப்பி இங்கால லைன் ஒயிட் லைனை கொண்டு வந்து திருப்பி இதில் இன்னொரு கீ ஃப்ரேம் ஒன்று எட் பண்ணி திருப்பி இதை 100க்கு கொண்டு வரும். அப்போதான் அந்த வீடியோ பழைய மாதிரி வரும். இல்லாட்டி அது ஜூம் ஆகின மாதிரியே பேலன்ஸான வீடியோலாம் ப்ளே ஆகும். இப்போ பாருங்க, ஜூம் ஆகிட்டு திருப்பி ஜூம் அதாவது ஜூம் ஆகி திருப்பி அந்த ஜூமிங் இல்லாமல் போகுது. ரைட், எங்களுக்கு அந்த ஜூம் ஆனது கொஞ்ச நேரம் அப்படியே ஜூம் ஆன மாதிரி இருக்கும்னு சொன்னால் நான் இன்னொரு கீ ஃப்ரேம் ஒன்று ஆட் பண்ணி அந்த ஜூம் மெயின்டெனன்ஸ் ஆகி இருக்க வேண்டிய டைமை செட் பண்ணி கொள்ளணும். ரைட், அப்போ இதில் இன்னொரு கீ ஃப்ரேம் ஒன்று ஆட் பண்ணி இன்னொரு கீ ஃப்ரேம் ஒன்று ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கும் 200 செட் பண்ணி கொள்கிறோம். அப்போ அந்த சின்ன டியூரேஷனுக்கு அந்த ஜூம் அப்படியே இருக்கும். ரைட், சின்ன டியூரேஷனுக்கு அந்த ஜூம் அப்படியே இருக்கும். ஃபர்ஸ்ட்டுக்கு ஜூம் ஆகும், அப்புறம் அந்த ஜூம்லேயே ப்ளே ஆகும், அப்புறம் அந்த ஜூம் இல்லாமல் போகும். ரைட், அப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் எந்த இடத்துல அந்த ஜூமிங் ஸ்டார்ட் ஆகணுமோ அதை கீ ஃப்ரேம் ஒன்று எட் பண்ணி கொள்ளணும். 2வது ஜூம் ஆக வேண்டிய இடத்துல இன்னொரு கீ ஃப்ரேம் ஒன்று எட் பண்ணி இந்த ஸ்கேலில் ஜூம் ஆக வேண்டிய சைஸை சேஞ்ச் பண்ணணும். அப்புறம் அந்த ஜூம் ஆகின மாதிரி அந்த வீடியோ ப்ளே ஆக வேண்டிய இடத்த
திருப்பி எவ்வளோ நேரத்துக்கு அது ப்ளே ஆகணுமோ அதுக்கு இன்னொரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி திருப்பி அந்த 200 அந்த ஸ்கேலை செட் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு பிறகு இன்னொரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி பழைய மாதிரி எங்களுக்கு அந்த ஜூம் இல்லாமாக்கி இந்த ஸ்கேல் வந்து 100க்கு வர மாதிரி செட் பண்ணி கொள்ளணும். இந்த ஜூம் வந்து எங்களுக்கு ஸ்மூத்தா வர மாதிரி இருக்கணும். ஸ்மூத்தா வர மாதிரி இருந்தால் எங்களுக்கு அந்த குவாலிட்டியா வரும். இதை வந்து சில நேரம் ஆக்கள் பேசுற வீடியோக்கள்ல கண்டென்ட் கிரியேட் பண்றது. ஆக்கள் பேசுற மாதிரி இருக்க வீடியோல பார்த்துருப்பீங்க. ஒரு ஆள் பேசி கொண்டேக்குள்ள அவர் வந்து இப்படி ஜூம் ஆகி திருப்பி அந்த ஜூம் இல்லாம போகும். அப்படி வர எஃபெக்ட்கள் வந்து அப்படியான வீடியோஸுக்கு நல்ல எஃபெக்டிவா இருக்கும். ஒரு ஆள் பேசுற மாதிரி வர வீடியோஸுக்கு ஜூம் பண்ணி காட்டுறால நீங்க ஒரு ஆப்ஜெக்டிவ் ஒரு ப்ராடக்ட் ஒன்றை ஜூம் பண்ணி காட்டுன்னு சொன்னால் இப்படி ஜூமை யூஸ் பண்ணலும். அதை நீங்க அந்த டைமிங் தான் முக்கியம், ரைட்? இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது நாங்கள் இந்த டைமிங்ல எப்படி இருக்கோம். இது வந்து டைமிங் வந்து நீங்க ஷார்ட் பண்ணி செஞ்சீங்கன்னா அது குயிக்கா நல்ல எஃபெக்டிவா வரும், ரைட்? ஜூமிங் ஒன்று ஆட் பண்ணிட்டு எங்களுக்கு இந்த ஸ்கேல் ரெண்டத்தையும் கீ ஃப்ரேம் ஒன்று ஆட் பண்ணி இந்த ஸ்கேலை சேஞ்ச் பண்ணி எங்களுக்கு இந்த ஜூம் எஃபெக்டை இதில் எடுக்கலாம், ரைட்? இப்படித்தான் அந்த ஜூம் எஃபெக்ட் எடுத்து வீடியோஸ் கிரியேட் பண்றேன், ரைட்? கிளியரா இது? அடுத்தது அந்த ஃபோன்ல செய்கிறாக்கள் செஞ்சு பாருங்க. ஃபோன்ல இதே மாதிரி தான், பெரிய வித்தியாசம் ஒன்று இல்லை. உங்களுக்கு அப்படி ஃபோன்ல செய்யக்குள்ள கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருந்தால் நீங்க அதை வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பினால் உங்களுக்கு நான் அதை கைட் பண்ணுவேன் உங்களுக்கு. அல்லது தேவைன்னு சொன்னால் ஃபோன்லேயே அதை எப்படி செய்யறேன்னு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவேன், ரைட்? சார் ஒரு ரைட். டவுட் அடுத்தது உண்டு. ஓகே. சார் ஒரு வீடியோவில் செய்த அந்த கீ ஃப்ரேமை இன்னொரு வீடியோ காப்பி பேஸ்ட் பண்ணலாமோ? அது எஃபெக்டிவ்ல இந்த கீ ஃப்ரேம் நான் ஜூம் கூட்டி குறைச்சி இருக்கு தானே. ஓ, இப்போ ஒரு வீடியோவுக்கு செய்த மற்ற இன்னொரு வீடியோவுக்கும் இதே மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணி விடலாமோ? காப்பி பேஸ்ட் பண்றது இல்ல. அதுக்கு வந்து உங்களுக்கு சில இதுகளை வந்து இதுல பாருங்க சேவ் ப்ரிசெட்ன்னு இருக்குது, ரைட்? இந்த சேவ் ப்ரிசெட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இந்த இது உங்களுக்கு உங்களோட ப்ரிசெட் ஒன்று மாதிரி சேவ் ஆகும், ரைட்? அது சேவ் பண்ணி வச்சு உங்களோட இதுல திருப்பி யூஸ் பண்ணலாம், ரைட்? இதுல யூஎஸ் போனீங்க என்றால் நீங்க சேவ் பண்ணதெல்லாம் இதுல இருக்கும். இப்போ இது இந்த இருக்கிறது வந்து உங்களுக்கு திருப்பி நான் இதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணால் இதுல வந்து அந்த ஜூம் மட்டும்தான் ஒர்க் ஆகுது. சில இதுகள்ல வந்து அந்த கலர் கிரேடியன் அதுல உங்களுக்கு அந்த ப்ரிசெட் மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கொண்டால் அவங்களுக்கு திருப்பி திருப்பி யூஸ் பண்ணிடலாம், ரைட்? இப்போ இந்த ஜூம் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு அதே வீடியோ தான் சேவ் ஆகிருக்குது, ரைட்? சில கலர்ஸ் இதுகளுக்கு உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். அதில் உங்களுக்கு அந்த ப்ரிசெட் மாதிரி செட் பண்ணி கொண்டால் திருப்பி திருப்பி அதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே. காப்பி பேஸ்ட் பண்றேன்னு சொன்னால் உங்களுக்கு காப்பி பேஸ்ட் பண்றதுக்கு எப்படின்னு இப்போ நீங்க இதை இன்னொன்று செய்யக்குள்ள இதை க்ளோஸ் பண்ணிட்டு தான் இன்னொரு வீடியோ செய்வீங்க. அப்போ அதில் காப்பி பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு யூஸ் பண்ற கஷ்டமா இருக்கும். ஓகே, ரைட். அடுத்தது ஸ்பீட், ரைட்? அப்போ எங்கள்கிட்ட வீடியோவில் சில இடங்களில் நாங்கள் ஸ்பீடை சேஞ்ச் பண்ண வேண்டி வரும். சில வீடியோ ஸ்லோவாக ப்ளே ஆகிற வீடியோஸை நாங்கள் ஸ்பீடாக ப்ளே பண்ண வைக்க வேண்டி வரும். சில இடங்களில் ஸ்பீடாக ப்ளே ஆகினால் அந்த வீடியோ கொஞ்சம்
லுக்காக இருக்கும். ரைட், அப்படி செய்கிறதுக்கு இந்த வீடியோலேயே செய்வோம். ரைட், இந்த வீடியோவை பாருங்க. All right, this is exactly what I needed. Nice. Looks good. Yeah, I feel அப்போ இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பீட் ஆக்கும்னு சொன்னால் இந்த வீடியோவை நான் செலக்ட் பண்ணால் இதில் பாருங்க ஸ்பீடுன்னு இருக்குது. அப்போ அந்த ஸ்பீடை கிளிக் பண்ணால் எங்களுக்கு இல்லை இந்த ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வரும். அப்போ இதில் ஸ்பீடை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ இதை வந்து பாருங்கள், 2x ஸ்பீட் மாறி இருக்குது, இது 5x சேஞ்ச் ஆகிருக்குது, இது 10x சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இந்த வீடியோ நான் ப்ளே பண்ணுற பாருங்க, ஃபர்ஸ்ட்டு பார்த்த வீடியோவும் இப்போ உங்களுக்கு இந்த ஸ்பீடாக ப்ளே ஆகிற வீடியோ பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக ப்ளே ஆகுது. இப்படித்தான் ஒரு வீடியோட ஸ்பீடை சேஞ்ச் பண்ணுறேன். ரைட், இப்போ இதே மாதிரி எங்களுக்கு ஸ்பீடை சேஞ்ச் பண்ணி நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ண வேண்டி வரும். ரைட், சார் ஒரு டவுட் உண்டு. ஒரு அந்த வீடியோவில் சார் அந்த குறிப்பிட்ட பகுதி மட்டும் வேகமாக வரணும், குறிப்பிட்ட வந்து சிலவாக வரணும், மாற்றலாமோ? ஓ மாற்றலாம். சரி, இப்போ நாங்கள் ஒரு வீடியோவில் செலக்ட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் எங்களுக்கு எந்த பகுதி வந்து ஸ்பீடாக ப்ளே ஆகணுமோ ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் அதை செலக்ட் பண்ணி கொள்ளணும். உதாரணமாக இந்த வீடியோவில் இந்த இடத்துல இருந்தால் அந்த ஸ்பீடாக ப்ளே ஆக வேண்டியதுன்னு சொன்னால் இந்த ஒயிட் லைனை வச்சு அதை நாங்கள் மார்க் பண்ணிக்கொண்டு அதில் ஸ்ப்ளிட் பண்ணணும், அதாவது கட் பண்ணணும். ரைட், அப்போ இதில் ஸ்ப்ளிட் பண்ணிக்கொள்கிறோம். அப்போ இது ஒரு 2 வீடியோவாக கட் ஆகிருக்குது. ரைட், அது பிறகு எந்த டைம் வரைக்கும் இது ஸ்பீடாக ப்ளே ஆகணுமோ அந்த டைம் டியூரேஷன் வரைக்கும் கொண்டு வந்துட்டு திருப்பி அதை கட் பண்ணணும், ஸ்ப்ளிட் பண்ணணும். ரைட், அப்போ இதில் இந்த வீடியோ வந்து நடுவில் ஒரு வீடியோ வந்துருக்கு எங்களுக்கு. நாங்கள் எந்த பகுதி ஸ்பீடாக ப்ளே ஆகணுமோ அந்த பகுதியை மட்டும் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ரைட், செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த செலக்ட் பண்ண பகுதிக்கு ஸ்பீடை கிளிக் பண்ணுறோம். ரைட், கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் வீடியோ ஃபர்ஸ்ட்டு பாருங்க. இப்போ நாங்கள் செலக்ட் பண்ண பகுதிக்கு மட்டும் ஸ்பீடாக இருக்கிறோம். வீடியோ பாருங்க. இது ஃபியூச்சர் ஸ்டோரி இல்ல, இது பிரசன்ட் ரியாலிட்டி. உங்க வாழ்க்கையில ஒரு சப்போர்ட்டிவ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தா எப்படி இருக்கும்? 24/7 உங்களுக்காக டயர்ட் ஆகாத ஃப்ரெண்ட். அப்படி இப்போ இந்த பகுதியை மட்டும் நாங்கள் ஸ்பீட் பண்ணுறோம், நல்லா ஸ்பீட் பண்ணுறோம். ரைட், இப்போ பாருங்க. தான் இந்த AI. இந்த வீடியோ வந்து ஸ்பீடா ப்ளே ஆனது நடுவில் உள்ள இந்த துண்டு, நடுவில் உள்ள இந்த நான் செலக்ட் பண்ண பார்ட் மட்டும் ஸ்பீடா ப்ளே ஆகணும். இதை கொஞ்சம் குறைச்சி காட்டுவோம். தான் இந்த AI. ஒரு ஐடியா
கிளியரா? ஆம் சார். ஓகே ஓகே. சார் அந்த இப்படிதான் கேர்வ் டேர்ம் யூஸ் எங்களுக்கு பண்ணலாம் சார். கேர்வ் டேர்ம் ஆ கேர்வ் டேர்ம் ஒன்று இருக்குல்ல, கேர்வ்னு சொல்லி பீட்டோடைய. கேவா ஆம் சார், ஆமாம். கேவ் யூஸ் பண்ணாலும் கேவ் வந்து நான் போகிற எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கேவ் இருக்குது, இந்த வெலாசிட்டி எஃபெக்ட்லாம் நான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ ஓகே நாங்கள் சார். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டு போவோம். இந்த ஸ்பீடில் இந்த ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறேன். இன்னும் 2 இருக்குது. ரைட், ஓகே. ரைட், அடுத்தது நான் பார்ப்போம். இதில் ஒரு வீடியோ ஒன்று ஸ்பீட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ ப்ளே ஆகி கொண்டு போகும்போது அதை ரிவர்ஸில் ப்ளே ஆக வைக்கிறேன். ரைட், அப்போ நீங்கள் கிரிக்கெட் மேட்ச்லாம் பார்க்குற டைம் ஒரு அவுட் ஆகியிருந்தால் அவுட் ஆகனா இல்லையான்னு பார்க்கறதுக்கு அதை ரிப்பீட் ப்ளே பண்ணுவாங்க அல்லது ரிவர்ஸில் காட்டுவாங்க. அதை மாதிரி செய்கிற அப்படின்னு பார்ப்போம். Now Ronaldo. Long way out. What a goal! Not too far out for him. On a night when Manchester United had to score, they have scored inside 6 minutes. It's the player from Portugal. Oh, he scores now. Inside 6 minutes. It's the player from Portugal who has hammered it in here in Porto. Now Ronaldo. இதில் பாருங்க, அந்த வீடியோ கோல் அடிக்கிறது வந்து ரிவர்ஸில் ஃபஸ்ட்டு கோல் போகுது, பிறகு ரிவர்ஸில் அந்த வீடியோ ப்ளே ஆகுது. Oh, he scores now. இப்போ இது வந்து போன கோல் வந்து பின்னுக்கு வர்றது. ரைட், இப்படி நான் எங்களுக்கு எல்லா ஸ்போர்ட்லேயும் அல்லது நிறைய இதுகளில் இப்படி ரிவர்ஸ் ப்ளே பண்ணி எடுக்கணும். இதை எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். ரைட், ஃபஸ்ட்டு நான் என்னோட வீடியோ ஆட் பண்ணிக்கொள்வோம். வீடியோ ஆட் பண்ணி இந்த வீடியோவில் இந்த பார்ட் ப்ளே ஆக வேண்டிய பார்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கொள்வோம். உதாரணமாக இந்த பார்ட்டை செலக்ட் பண்ணிக்கொள்வோம். அப்போ இந்த இது வந்து ரிவர்ஸில் ப்ளே ஆகணுமோ அதை நாங்கள் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுப்போம். அதாவது இந்த லைனை வச்சு அதை கட் பண்ணுவோம். கட் பண்ணிவிட்டு திருப்பி அந்த வீடியோ அந்த தேவையான பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டு, ரைட், நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் ரிவர்ஸில் ப்ளே ஆக வேண்டிய பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டு அதை டூப்ளிகேட் பண்ணணும். ரைட், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும்.
ரைட். அதை திருப்பியும் காப்பி பண்ணி திருப்பி பேஸ்ட் பண்ணணும். அப்போ இதை அந்த அந்த பாட்டை மட்டும் நாங்கள் 3 தரம், அதாவது ஆல்ரெடி இருக்கும், இன்னும் எக்ஸ்ட்ராவாக 2 காப்பி எடுத்துக்கொள்ளணும். ரைட். எடுத்து இதை நாங்கள் அந்த இதை 3ஐயும் ஒன்றுக்கு பின்னுக்கு கொண்டு ஆட் பண்ணி கொள்ளணும். ரைட். ஆட் பண்ணிட்டு நடுவில் உள்ளதை செலக்ட் பண்ணி, ரைட், ஒரு வீடியோ ஒரு துண்டு அதை நாங்கள் கட் பண்ணி எடுத்து இன்னும் அடிஷனலாக 2 காப்பி எடுத்து, அப்போ ஒரே வீடியோ 3 தரம் ப்ளே ஆகும். ரைட். ஒரே வீடியோ 3 தரம் ப்ளே ஆகும். ரைட். அப்போ நடுவில் உள்ளதை செலக்ட் பண்ணி இதில் இந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணி இதில் ரிவர்ஸ் இருக்கு, நடுவில் உள்ளதை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நடுவில் உள்ளதை செலக்ட் பண்ணிட்டு இதில் ரிவர்ஸ்னத்தை கொடுங்க. ரிவர்ஸில் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த நடுவில் உள்ள வீடியோ ரிவர்ஸில் ப்ளே ஆகும். ரைட். இப்போ நீங்கள் நடுவில் உள்ள வீடியோவை செலக்ட் பண்ணி அதுக்கு ரிவர்ஸ் கொடுத்தீங்கன்னா நடுவில் உள்ள வீடியோ ரிவர்ஸில் ப்ளே ஆகும். அப்போ நடுவில் உள்ள வீடியோ ரிவர்ஸில் ப்ளே ஆகினால் அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த வீடியோ, அதாவது கோல் அடிக்கிற மாதிரி வரும். 2வது அது பின்னுக்கு வர மாதிரி வரும். 3வது நீங்கள் இன்னொரு காப்பி போட்டுறீங்க, திருப்பி அதை கோல் அடிக்கிற மாதிரி ப்ளே ஆகும். அப்படி செஞ்சால்தான் அது ஒரு ஸ்மூத்தாக அந்த எஃபெக்ட் வந்து ஒர்க் ஆகும். ரைட். இப்போ திருப்பியும் சொல்ல கவனிச்சு கொள்ளுங்க. நாங்கள் ரிவர்ஸ் பண்ண வேண்டிய வீடியோவை ஃபர்ஸ்ட்டுக்கு அதை அந்த பகுதியை மட்டும் செலக்ட் பண்ணி கட் பண்ணி அதை மட்டும் எடுக்கணும், ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கணும். எடுத்துட்டு அதில் எடிஷனலாக இன்னும் 2 காப்பி எடுக்கணும். அந்த துண்டுட 2 காப்பி எடுக்கணும். அப்போ ஒரு வீடியோ துண்டுட 3 பாட்டு இருக்கும், 3 காப்பி இருக்கும். ரைட். ஒரே வீடியோ தான் 3 தரம் ப்ளே ஆகும். அப்படி 3 தரம் ப்ளே ஆகிறதுல நடுவில் உள்ள பகுதியை செலக்ட் பண்ணி, அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு ப்ளே ஆகிறதும் அதே வீடியோ, 2வது ப்ளே ஆகிறதும் அதே வீடியோ, 3வது ப்ளே ஆகிறதும் அதே வீடியோ. அதில் நடுவில் உள்ள பகுதியை நான் செலக்ட் பண்ணி அந்த பாட்டுக்கு நான் என்ன செய்யணும்னு சொன்னால் ரிவர்ஸை கொடுக்கணும். இதில் காட்டின மாதிரி இதை கிளிக் பண்ணி இதில் ரிவர்ஸை கொடுக்கணும். ரிவர்ஸை கொடுத்தா நடுவில் உள்ள பகுதி வந்து ரிவர்ஸில் ப்ளே ஆகும். அப்போ அப்படி செட் பண்ணால்தான் முதலாவது அந்த வீடியோ ப்ளே ஆகி நடுவில் உள்ள பகுதி வந்து ரிவர்ஸில் ப்ளே ஆகி திருப்பியும் அது ப்ளே ஆகக்குள்ளதான் அந்த ரிவர்ஸ் எஃபெக்ட் வந்து சரியான முறையில் அந்த வீடியோவில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ரைட். ரைட். ஓகே, கிளியரா இது? ஆமாம் சார். ரிவர்ஸ் ஆகி முடியட்டு நான் பார்ப்பேன் இந்த வீடியோவை. ரைட். இப்போ நான் ப்ளே பண்ணுறோம் பாருங்க. இப்போ அந்த கோல் ஒன்று அடித்து அந்த கோல் வந்து திருப்பி பின்னுக்கு வந்து திருப்பி அடிக்கிற மாதிரி வந்துருக்குது. ரைட். இதை வந்து நிறைய இடங்கள்ல உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ரைட். ஸ்போர்ட்ஸில் மட்டும் இல்லை, சில வீடியோ ரீல்ஸுகள் க்ரியேட் பண்ணுற டைமும் உங்களுக்கு இதை மாதிரி யூஸ் பண்ணிடும். ரிவர்ஸில் அந்த வீடியோ ப்ளே ஆகிற மாதிரி. ரைட். ரைட். ஓகே. அடுத்தது நான் பார்ப்போம் மீடியா லைப்ரரி. மீடியா லைப்ரரின்னு சொன்னால் எங்களுக்கு சில வீடியோஸ் ஃபுட்டேஜ் வந்து கேப்காட்டுக்குள்ளுக்கே இருக்கும். ரைட். எங்களுக்கு தேவைப்படுற சில வீடியோ ஃபுட்டேஜ் கேப்காட்டுக்குள்ளுக்கே இருக்கும். ரைட். அப்போ அந்த வீடியோஸ் எங்களுக்கு யூஸ் பண்ணியும் எடிட் யூஸ் பண்ணலாம். ரைட். உதாரணமாக சப்ஸ்கிரைப்னு வர்றது, ரைட். அப்படி இல்லாட்டி ஒரு நேச்சுரல் சீன்ஸ், ரைட். அப்படி நிறைய வீடியோஸ் எங்களுக்கு இந்த வெளியே போய்த்து டவுன்லோட் பண்ணி எடுக்க தேவையில்ல. இப்போ எங்களுக்கு கேப்கட்ல இருந்தே எடுத்து யூஸ் பண்ணிடும். அது வந்து இந்த லைப்ரரி இந்த திருக்கத்தை நீங்கள் செலக்ட் பண்ணால், இந்த லைப்ரரியை கிளிக் பண்ணால் இதுக்கு இருக்கு நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கலாம். ரைட். இப்போ இந்த மாதிரி வீடியோஸை உங்களுக்கு கேப்கட்ல வச்சு எடுத்து யூஸ் பண்ணலாம். நியூ இயருக்குன்னு சொன்னால் இது மாதிரி வீடியோஸ் இருக்கும். ரைட். இந்த மாதிரி வீடியோஸை செலக்ட் பண்ணலாம். ரைட். அல்லது பேக்ரவுண்டுக்கு ஒரு வீடியோ தேவைன்னு சொன்னால் இது மாதிரி பேக்ரவுண்ட் வீடியோஸ் இருக்கும். ரைட். இப்போ இதில் உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் வீடியோவை செலக்ட் பண்ணி எடுக்கலாம். இல்லாட்டி இதெல்லாம் நீங்கள்
வெளியே போய்த்து கூகுளில் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி எடுக்கணும், ரைட்? அப்படி எடுக்காமல் உங்களுக்கு ஈஸியாக குயிக்காக இதில் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம். ரைட். அடுத்தது ஆடியோ வால்யூமை ஃபேட் இன் ஃபேட் அவுட் பண்ணுறேன், ரைட்? ஃபேட் இன் ஃபேட் அவுட்டுன்னு சொன்னால் வால்யூமை கூட்டி, அதாவது ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணக்குள்ள சில வீடியோஸில் அந்த சவுண்ட் வந்து ஸ்லோவாக மெதுவாக கூடி 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 கொண்டு போகும், ரைட்? அதே மாதிரி அந்த வீடியோ முடியக்குள்ள ஒரே டைம்ல அந்த சவுண்ட் நிற்காம மியூசிக் அல்லது பேக்ரவுண்ட் மியூசிக் அல்லது நான் போடுற சவுண்ட் எஃபெக்ட் ஸ்டப் ஆகாமல் ஸ்லோவாக அப்படியே குறைஞ்சி குறைஞ்சி போய்த்து அந்த மியூசிக் அப்படியே முடிஞ்சு போகும், ரைட்? அப்படி செய்கிறதுக்கு இப்போ இதில் ஒரு ஆடியோ ஒன்று ஆட் பண்ணுவோம். அப்போ இந்த ஆடியோ ஒன்று ஆட் பண்ணுறோம். இந்த ஆடியோ எங்களுக்கு ஸ்மூத்தாக அந்த சவுண்ட் எங்களை வீடியோ ஸ்டார்ட் ஆகல கூட்டிக்கொண்டு போகும்னு சொன்னால், ரைட்? இந்த ஆடியோ செலக்ட் பண்ணி இதில் ஃபேட் இன்னு இருக்குது. அப்போ இந்த ஃபேட் இன்னை கொடுத்த நீங்கள் நான் மேலே ஃபேட் இன்னை கொடுக்குறேன், நீங்கள் இதில் பாருங்கள் ஒரு கேர்வ் ஒன்று வரும், ரைட்? இல்லை ஒரு கேர்வ் ஒன்று வந்துட்டு பார்த்துருப்பீங்க, ரைட்? அப்போ இப்போ இதில் ஃபேடின்னு சொன்னால் நாங்கள் இந்த மியூசிக் வந்து ஸ்லோவாக சவுண்ட் குறைவா இருந்து கூடிக்கொண்டு போவோம், பாருங்க. ரைட்? சவுண்ட் வந்து குறைவா இருந்துட்டு கூடிக்கொண்டு போடுறேன். அதே மாதிரி இதில் நாங்கள் இதை கட் பண்ணுவோம், இந்த ஆடியோவை. இப்போ இந்த இடத்துல எங்களுக்கு இப்படி சடனா அந்த மியூசிக் முடியாம அப்படி முடியாம எங்களுக்கு அது ஸ்லோவா சவுண்ட் குறைஞ்சு கொண்டு போயிட்டு முடியும்னு சொன்னால் இதுல நாங்கள் ஃபேட் அவுட்டை கொடுப்போம். இதில் இந்த ஃபேட் அவுட்ன்றது இந்த ஃபேட் அவுட்டை நான் கொடுத்தால் எனக்கு அந்த சவுண்ட் வந்து ஸ்மூத்தா குறைஞ்சு கொண்டு போகும். பாருங்க, இதுல இப்போ ஒரு கேர்வ் கொண்டு வந்துடுது, ரைட்? இப்போ இந்த வீடியோ பிளே பண்றோம், பாருங்க. இப்படி சவுண்ட் கூடி வீடியோ ஸ்டார்ட் பண்ணக்குள்ள சவுண்ட் ஸ்லோவாக அப்படி மெதுவாக கூடி கொண்டு போகிறது, அதே மாதிரி வீடியோ முடியக்குள்ள சவுண்ட் மெதுவாக குறைஞ்சு கொண்டு போகிறது எஃபெக்ட் வந்து இந்த வால்யூமில் ஃபேட் இன் ஃபேட் அவுட்டை கொடுத்து எங்களுக்கு செட் பண்ணி கொள்ளலாம், ரைட்? பொதுவாக வீடியோஸ் அதாவது யூடியூப்பில் நீங்கள் போடுற இதுகள்லாம் வந்து ஃபஸ்ட்டுக்கு அந்த சவுண்ட் அப்படி கூட்டி கொண்டு வந்து அது பிறகு முடியக்குள்ள சவுண்ட் அப்படியே குறைஞ்சு கொண்டு போகிற மாதிரி இருக்கு, ரைட்? அப்போ அதுக்கு நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி கொள்ளலாம், ரைட்? கிளியர் ஆகுது? அப்போ நான் இந்த ஃபோன்ட்டில் இதெல்லாம் பார்த்தோம், பிளண்ட், ஸ்ட்ரோக், பேக்ரவுண்ட், க்ளோ, ஷேடோ, கர்வ் எல்லாம் பார்த்தோம், ரைட்? அடுத்தது அனிமேஷன். அனிமேஷன்ன்றது உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று ஆட் பண்ணால் அதில் நீங்கள் அல்லது டெக்ஸ்ட் ஒன்று ஆட் பண்ணால், இப்போ வீடியோ ஒன்று பார்ப்போம், வீடியோ ஒன்று செலக்ட் பண்ணால் இதில் அனிமேஷன் வரும். அப்போ இந்த அனிமேஷனை நீங்கள் கிளிக் பண்ணால் இந்த வீடியோவுக்கு உங்களுக்கு அனிமேஷன், அதாவது அனிமேஷன் மாதிரி இந்த எஃபெக்ட்களை ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஒரு வீடியோ ஸ்டார்ட் ஆகக்குள்ள இன்னின்று வாரது, வீடியோ ஸ்டார்ட் ஆகக்குள்ள வாரது, அவுட்டுன்னு வாரது, அந்த வீடியோ முடியக்குள்ள வாரது, கொம்பவுண்ட் சொன்னால் முடியக்குள்ளேயும்
இதுக்கும் சேர்த்து வர ரெண்டுக்கும் சேர்த்து வர ரைட். இப்போ ஒரு வீடியோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணக்குள்ள என்ன எஃபெக்ட் வரணுமோ என்ன அனிமேஷன் வரணுமோ இதில் நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த அனிமேஷனை ஆட் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி வீடியோ முடியக்குள்ள என்ன அனிமேஷன் வரணுமோ இப்போ இந்த வீடியோவை நான் கட் பண்ணால் அந்த கட் பண்ண வீடியோ தான் ஒரு வீடியோ ரைட். கட் பண்ண துண்டு தான் ஒரு வீடியோ. அப்போ நாங்கள் எந்தெந்த இடத்துல கட் ஆகிருக்குதோ அல்லது நான் வேறு வேறு வீடியோ ஆட் பண்ணால் அந்த அந்த வீடியோவுக்கு மட்டும் அந்த பாட்டுக்கு மட்டும்தான் இந்த அனிமேஷன் ஆட் ஆகும் ரைட். அதே மாதிரி டெக்ஸ்ட் ஒன்று ஆட் பண்ணால் டெக்ஸ்ட்டுக்கும் எனக்கு அனிமேஷன் ஆட் பண்ணி கொள்ளலாம் ரைட். இதில் வர இந்த அனிமேஷன் எஃபெக்ட்களை எங்களுக்கு டெக்ஸ்ட்டுக்கும் ஆட் பண்ணி கொள்ளலாம். இதுதான் அனிமேஷன் ரைட். அப்போ வீடியோஸுக்கு அல்லது டெக்ஸ்ட்டுக்கு எங்களுக்கு இதில் உள்ள அனிமேஷன்ஸை ஆட் பண்ணி அந்த வீடியோவை எங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக செஞ்சு கொள்ளலாம் ரைட். ரைட் ஓகே கிளியரா? அப்போ சார் டவுட் இருக்குதா? ஓகே அப்போ நீங்கள் படித்த விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். குறிப்பாக ஃபோனில் மட்டும் செய்கிறாக்கள் ஃபோனில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு டவுட் வந்தால் நீங்கள் டவுட்டை கேட்டு கிளியர் பண்ணி கொள்ளலாம் ரைட். டவுட் ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இப்போ இந்த கிளாஸை இதோட நிப்பாட்டுவோம். அடுத்த கிளாஸில் நாங்கள் மற்ற புதிய விஷயங்கள் நிறைய பார்ப்போம். டவுட் ஒன்று சரி இருக்குதா? ரைட் ஓகே. அப்போ நான் இந்த கிளாஸை முடிப்போம். கிளாஸுக்கு வந்த எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கொள்கிறோம். குட் நைட். அப்போ அடுத்த கிளாஸில் நாங்கள் மீட் பண்ணுவோம். அடுத்த கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி செஞ்சு பார்த்துட்டு செஞ்ச வீடியோஸை குரூப்பில் போடுங்க அல்லது பர்சனலாக அனுப்புங்க. அனுப்பி அதுக்கு ஃபீட்பேக் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் டவுட் இருந்தாலும் அதையும் கேட்டு கிளியர் பண்ணி தெரிஞ்சுக்கொள்ளுங்க ரைட். ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே வெல்கம்.